ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்டிடி டேட்டாலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் டெவலப்மெண்ட் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர், ஹைதராபாத்னு 2 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஜாவா, பைத்தான், C++, இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, இதில் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் அதுவும் அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு C++, ஜாவா, பைத்தான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SQLல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லினக்ஸ், யுனெக்ஸ், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் சிவின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் அப்ளை வித் லிங்க்டின் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் சிவின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூமோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 MB தான். ஸோ கீழே வந்து உங்கள் கண்ட்ரி, உங்கள் நேம், உங்கள் அட்ரஸ், சிட்டி, பின்கோடு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகும். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்புறம் உங்கள் சம் கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டு லாஸ்ட்டாக ரிவ்யூ வரும். அந்த லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போனீங்க அப்படின்னா ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணதெல்லாம் ரிவ்யூ ஆகும். அதெல்லாம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.